ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஊர்லேருந்து நான் அப்போ தான் வந்தேன். இருந்தாலும் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமும் எனக்கு அந்தளவுக்கு எப்போதும் அக்கா, அதுக்கப்புறம் தங்கச்சி அப்படிலாம் வீட்டில் இருக்கிறப்போ இருக்கிற ஒரு சந்தோஷங்கிறது அப்போ எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரே பையங்கிறதுனால அம்மா எனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் படித்து முடித்து வெளிநாடு போனதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கப்பே அக்காவுக்கு மேரேஜ் ஆனிச்சு. இருந்தாலும் அக்கா ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருந்தனால அக்கா நான் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து தான் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போய் தான் தங்கச்சி ஒரு 6 மாதத்துலேயே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்போ ஒரு வருஷம் கழித்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீடே ஏதோ ஒரு அமைதியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் அம்மாவும் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அப்போ தான் நான் யோசித்தேன், வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு தனிமை இருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஒரு மாதிரி மனசே ஒரு கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி அக்காவையும் தங்கச்சியும் நான் 1 மாதம் லீவில் போகிற வரைக்கும் இருக்க சொல்லுமா. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டிலேயே ரொம்ப தனிமையில் இருந்து தான் நானும் வந்திருக்கிறேன். இப்படி இருக்கிறப்போ நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ரொம்ப ஒரு மனசு கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அம்மாக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இதுக்கு எதுக்குடா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? நான் நேற்றே உன்னோட மனசு எனக்கு தெரியும். அதனால் நான் நேற்றே நான் அக்காக்கிட்டேயும் உன்னோட தங்கச்சிக்கிட்டேயும் நான் பேசிட்டேன். அவள் இன்னும் ஒரு 2-3 நாளில் வரேன்ட்டு இருக்கா. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்களாம். அப்புறம் ஒரு 20 நாள் லீவு தான். அதுக்கப்புறம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு வேணால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, சரி சரிம்மா, எனக்கும் இப்போ தான் சரியாக படுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக வெளிநாட்டில் இருந்தாலும் நமக்கு எப்படா ஒருத்தவங்க இங்கே சொந்தக்காரவங்கள பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வரும். அப்படி இருக்கிறப்போ அக்காவையும் தங்கச்சியும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அவங்க பிள்ளைங்களெல்லாம் அப்படின்னோடனே, சரி சரி கவலைப்படாத, நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். போயிட்டு நான் வேண்டுதல் வச்சுருக்கேன், அதை செஞ்சுட்டு வந்துடுவோம்ப்பா அப்படின்னோடனே, சரி சரி செஞ்சிடலாம், அதை பற்றி ஒன்றும் நீ கவலைப்படாத, அதெல்லாம் செஞ்சிடலாம், நீ அதை பற்றி எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நான் யோசித்தேன். சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறு 2-3 நாள் கழித்து அக்கா ஊரில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து தங்கச்சி ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனை வருஷமாக எதுக்காக ஒரு ஒரு 2 வருஷமாக 1 வருஷமாகவே நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், ஊருக்கு போனால் அக்கா தங்கச்சியெல்லாம் எங்கே அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ஒரு பாசம். அப்பா நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே இறந்துட்டார். அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் அக்கா தான் வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் என்னை படிக்க வச்சது, தங்கச்சியை படிக்க வச்சது, அப்படி தான் எங்களோட லைஃப் போணுச்சு. அதனால் ஃபேமிலியோடய ரொம்ப இருந்ததுனால வெளிநாட்டுக்கு போய் என்னால் கொஞ்சம் நாளைக்கு ஒரு 1 மாதம் வரைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கேயே படித்து எல்லாமே முடித்ததுனால திடீர்னு வெளியில் போகணுங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே பழகிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பழகிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வேறு சில விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட என்ன நம்மளுக்குன்னு தோணுதோ அதை நம்ம செஞ்சோனாலே வாழ்க்கையில் நம்மளுக்கு பாதி பிரச்சனை நமக்கு இருக்காது அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால் நான் முடிவு பண்ணேன், சரி இதுக்கப்புறம் நம்ம வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை இங்கேயே ஏதாச்சும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரியே என்னோடய ஃப்ரெண்டும் ஐடியா கொடுத்தான், வெளிநாடு போக வேண்டாம்டா, இங்கேயே நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் ப்ரௌசிங் சென்டர் இதுக்கெல்லாம் இப்போ நல்ல மார்க்கெட் இருக்குது. அங்கே சம்பாதிக்கிற அந்த 1,00,000 ரூபாயே இங்கே உனக்கு 50,000 கிடைச்சாலும் ஃபேமிலியோடு நீ இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னான். எனக்கு அதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ போயிட்டு என்னால் திருப்பியும் இங்கே போய் வேலை தேடுறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா நான் கம்பெனி சும்மா வித்ட்ரா பண்ணிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் திருப்பி அந்த கம்பெனியில் எனக்கு போகிறதுக்கும் விருப்பம் இல்லாதனால அவன் சொன்ன ஐடியா வச்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ரௌசிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணப்போ அவனும் கொஞ்சம் கைட் பண்ணான். ஏன்னா அவன் வேறு ஏரியாவில்
ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு அதை பற்றியான ஒரு நாலேஜ் இருக்குது. எனக்கு வந்து சிஸ்டம் நாலேஜ் இருக்கிறதுனால அவன் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணான். என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி யோசித்தான். யோசித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு அது சரியாக பட்டுச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட கேட்டேன். அம்மா உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்ப்பா, ஆனால் அது வந்து எதுலையா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ப்பா, அதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு வந்து எதுலையா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன தான் வந்து சில விஷயங்களை இது பண்ணாலும் எதுவுமே நடக்கிறதுங்கிறது நடக்க தான் ஆகணும். அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா வந்து சொன்னாங்க, இது மாதிரி உன் அத்தை பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணிக்கப்பா, அப்போ தான் நம்ம சொந்த பந்தம் வந்து ஒரு பிரிவு இல்லாமல் இருக்கும். நான் வந்து அப்படி தானே இருந்தேன், உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ அப்பா போனதுக்கு அப்புறமும் வந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்க போகிறவங்கன்னா எதுக்குன்னா இந்த பழைய சொந்தம் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான். அதனால வந்து நம்ம சொந்தம் வந்து விட்டு போகக்கூடாது. அதனால உன் அத்தை பொண்ணையே வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உங்கள் அப்பாவோட ஆசையும் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் வந்து அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் தான். ஏன்னா எனக்கும் பிடிக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து நமக்கு பிடிக்குங்கிறத காட்டியும் அவங்களுக்கு நம்மளை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். அது தெரியாமல் நம்ம இது பண்ணணும். ஏன்னா வந்து நான் வந்து 12th படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்கள் அத்தை பொண்ணு அப்படி கிடையாது. அவள் ஐடியில் ஒர்க் பண்ணுறா, நல்லா படிச்சுட்டு ஓரளவு நல்ல ஜாபில் வந்து மாதம் 50,000 சம்பாதிக்கிறா. நான் அதை விட அதிகமாக தான் சம்பாதிக்கிறேன் பிஸ்னஸில். இருந்தாலும் நான் படிக்கலை அப்படிங்கிறதுனால வந்து எனக்குள்ளே ஒரு விஷயம் என்ன தோணிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம அம்மாலாம் சொல்கிறாங்க, இருந்தாலும் வந்து நம்ம வந்து அவங்க வீட்லேயும் நம்மளுக்கு பணம் இருக்குங்கிறதுனால வீடு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, கையில் ஒரு தொழில் இருக்குன்னா. ஆனால் இருந்தாலுமே வந்து அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா, நம்மளை மனசார ஏற்றுக்கிற, நாளைக்கு வந்து அவள் ஒரு ஒர்க் பண்ணது அவளோட இது எப்படி இருக்குன்னு தெரியாது, எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து இப்போ திடீர்னு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோன்னா கண்டிப்பாக வந்து அவளால் வந்து அம்மா அப்பாவுக்காக ஓகே தான் சொல்வாள். ஆனால் வந்து நம்ம அவள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசணும், என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை நான் வந்து யோசிச்சேன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு இந்த விஷயம் நடந்துச்சு. அந்த அண்ணனும் வந்து என்னை மாதிரி படிக்காதவர் தான். ஆனால் வந்து ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருந்தார். அவங்க மாமா பொண்ணு யாரையோ வந்து சொந்தக்கார பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துலேயே டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருந்தான், அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைடா, அந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு, டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. அதை வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணால் எப்படி அந்த பொண்ணு இருக்கும், இவன் வந்து பொழுதனைக்கும் கடையிலே இருக்கிறவன். அது புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு, படிக்காத பொண்ணாக இருந்தால் ஓரளவு பரவாயில்ல. அது படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது, டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. அதனால் அவனுக்கும் இதுக்கும் சரியில்லை, 1 வருஷத்துலேயே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு இப்போ வந்து பெங்களூரில் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது கான்வெண்ட்டில். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன், யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்கிட்ட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தான். அதுலேருந்தே எனக்கு இந்த எண்ணம் வந்து எங்கள் அம்மா சொன்னதுக்கும் அதுக்கும் எனக்கு வந்து சரி, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு, இருந்தாலும் வந்து அவங்களுக்கும் நம்மளை பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த லைஃப் வந்து ஹாப்பியாக போகுது. நமக்கு மட்டும் பிடிச்சிருந்தா அது வந்து சரியாக இருக்குமா என்னென்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானும் வந்து என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க, இந்த வருஷத்தில் எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிடணும் அப்படின்னாங்க. ஆனால் நான் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு இப்படி தான் சொன்னேன். ஆனால் என் மனசுலேயும் ஆசை இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். இருந்தாலும் வந்து நம்மள்ட்ட என்ன தான் ஆசைகள் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஒரு வந்து விஷயம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் வந்து எதாக இருந்தாலும் இது பண்ணும். அதே மாதிரி தான் நானும் நினச்சேன். என் மாமா அத்தை பொண்ணுக்கிட்ட வந்து பேசிடுவோம், நம்ம நேரில் போய் அவங்க வேலை பார்க்குற இடத்துலையே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். ஜானு இது மாதிரி எங்கே இருக்குன்னு கேட்டேன். இங்கே தான் இருக்கிறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினுச்சு. அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசணுமே அப்படின்னோடனே, என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை வீட்டில் யாருக்கும் தெரியாது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொன்னிச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் அம்மாக்கிட்ட யார்ட்டையுமே சொல்லிக்காமல் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். போயிட்டு கொஞ்சம் நேரம் 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்துச்சு, இது மாதிரி மீட்டிங், அதனால தான் வந்து வர முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினுச்சு. சரி சரி, என்ன விஷயமா என்னை பார்க்கணுன்னு நினச்சிங்க, என்ன ஏன் இதனால் அப்படின்ட்டு சொன்னிச்சு. இல்லை ஒரு சின்ன விஷயந்தான், எனக்கு வந்து உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம என்ன தான் வந்து இது பண்ணாலுமே வந்து நீ நம்ம வீட்டில் பேசிக்கிறது எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கினப்பில் தான் கேட்டேன்.
எந்த விஷயத்த பற்றி கேட்குறீங்க? வீட்டில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க, எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை உனக்கு தெரியும்ல நினச்சேன் அப்படின்னோடனே, உனக்கு தெரியாதா எதுவும் அப்படின்னோடனே, எந்த விஷயத்த பற்றி கேட்குறீங்க? அது மாதிரி கல்யாண விஷயத்த பற்றி தானே மட்டும் கேட்குறீங்க அப்படின்னோடனே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மாவும் இதை பற்றி அப்பா எல்லோரும் பேசினாங்க, போன வாரம் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து விருப்பம்தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அது அவங்களுக்கு விருப்பத்தை பற்றி நான் கேட்குறதுக்கு உங்ககிட்ட வரலண்ணா. அம்மாவும் என்கிட்ட இதை பற்றி தான் பேசினாங்க. அவங்களுக்கும் விருப்பம் இருக்குது, அம்மா அக்கா எல்லாருக்குமே. ஆனால் வந்து நான் கேட்க வந்தது உன்னோட விருப்பத்தை மட்டும்தான். ஏன்னா வந்து அவங்க இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சா உறவு அது இதுன்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் உறவுங்கிறது நம்மளுக்குள்ளே ஆரம்பிக்கிற ஒரு உறவுங்கிறது சரியாக இருக்கணும்ல. அதுக்காக முன்னாடியே எல்லாம் பேசிக்கிறது தான் நல்லது ஜானு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன்.